பாஜகவின் தலைவர் அண்ணாமலை என்னிடம் அந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆதாரத்தை சீமானிடம் கேட்பவர்கள் அண்ணாமலை எப்படி ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட போய் நிற்கணும்ல. சீமான் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தை கிரியேட் பண்றாங்க. அதுக்கு அரசாங்கம் துணை போகுது. உங்களுக்கு கேள்வி சீமான் மேல அந்த ஒண்ணு தானே, அந்த ஒண்ணுக்கு இந்த சபையில பதில் சொல்லியாச்சு. இப்போ சொல்லுங்க, அதுல இருந்து நீங்க கேள்வி கேட்கும். சரி, எனக்கு அந்த கருத்து முரணா இருக்குன்றதுக்காக நான் போய் வந்து திமுக சார்ந்த வீட்டை முற்றுகையிடுறேன். நான் இது சரியா இருக்குமா? ஒரு பத்திரிகையை ஒரு செய்தி போடுதுங்க, அந்த செய்தி மீது எனக்கு முரண் இருக்கு, உடனே நான் அந்த பத்திரிகை ஆபீஸை முற்றுநோக்கி முற்றுவேன்னா ஒரு நாகரிகம் வேண்டாம்? அதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்து அதை முற்றுகையிட்டால் நாங்களும் அனுமதி கோருவோம். நாங்களும் அவருடைய வீட்டில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவதற்கு நாங்களும் அனுமதி கோருவோம். அது ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஜட்ஜ் ஆகுதுன்னா நாங்கள் போட்ட பிச்சைன்னு ஏன் அதை ஏன் சொல்றீங்க? இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறான், செருப்பு போடுறான்னா நாங்கள் தான்றீங்க. அப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு கோட் ஷர்ட்டை யார் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரா? கூட்டம் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டம் தான். நான் வந்து ஆதித்தமிழர் 18 தொல்குடிகள் சங்கத்தோட நிறுவனர் தலைவர். இது சீமான் வீடு முற்றுகை என்பது தமிழ் தேசியத்தில் அரசியல் ஆளுமையாக இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறார். அந்த கட்சியை ஒழிச்சு கட்டணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. திராவிட சித்தாந்த பெரியாரியவாதிகள் மற்ற குழுக்களுக்கெல்லாம் இதில் வந்து சீமான் மட்டும் குறிவைக்கப்படலை. அண்ணன் குறிவைக்கப்படுறாரு, அந்த அதிகமானுக்கு ஃபோனில் மிரட்டல் வருது, அவருக்கு மிரட்டல் வருது, எல்லாருக்கும் மிரட்டல், எனக்கு மிரட்டல் வருது. இது தமிழ் தேசியர்களை ஒட்டுமொத்தமாக மிரட்டி அளிக்கக்கூடிய ஒரு கருத்தியல் கூட்டங்கள் புறப்பட்டுருக்காங்க. அவங்கள வந்து கண்டிக்கணும். அவங்களாம் யாருன்னா திராவிடன்ற பொருளில் இது தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், துளுவர்கள், தெலுங்கர்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டவர்கள் 60 ஆண்டுகளாக. இன்றைய நேரத்தில் குரல் கொடுத்தால் எதிர்த்தவர்கள் அத்தலும் தெலுங்கர்களாக இருக்காங்க. எல்லா இயக்கத்திலும் ஒரு மலையாளியில் ஒரு கன்னடர் இல்லை. பெரியாரிய கொள்கை உள்ள சில தமிழர்கள் பேசியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த செயல்பாடுகள் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இது ஏற்பாடு பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டது. அதுக்காக தான் பத்திரிகையாளர்கள்லாம் அழைக்கப்பட்டார்கள். அதுக்காக எல்லாரும் தமிழ் அமைப்பாளர்கள்லாம் அழைக்கப்பட்டது. இது இந்த ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டம். தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்களுக்கு இங்கே அச்சுறுத்தல் நடைபெறுகிறது இன்னும் பேட்டி கொடுக்குறதே வெக்கமாக இருக்குது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற தமிழர்கள் பிற மொழியாளர்களால் மிரட்டப்படுவதும் தாக்கப்படுவதும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பிற மாநிலங்களில் எப்படி ரிவர்ஸில் நடக்குதோ அது இங்கே தலைகீழாக மாறி நடக்கிறது. இன்றைக்கு சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து சீமான் அவர்களுடைய கருத்து அல்ல. அன்றைக்கு காலகட்டத்தில் ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுகிற பெரியார் அவர் இஷ்டத்துக்கு வந்தது மாதிரி பேசினார். அதில் இவருக்கு வந்து சீமானுக்கு ஒரு நெருக்கடி. திராவிடத்தின் பெயரால் பாரதியார் விழாவில் சீமான் அவர்கள் ஏதோ பெரியாரை குறை சொல்லி பேசிவிட்டார் என்று ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வயதில் முதிர்ந்தவராக இருக்கிற ஒருவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு சின்ன பசங்களை வச்சு கண்ணாமண்ணான்னு பேச விடுறாங்க. இந்த பேச்சை கேட்ட சீமான் உணர்ச்சி வசப்பட்டு இது எல்லாம் சரியில்லை, அந்த காலத்தில் ராமசாமி நாயக்கர் அவர் இப்படிலாம் பேசினார் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்திற்கு ஆதாரத்தை கேட்டாங்க, போனாங்க. சரி, நீங்கள் கேளுங்க, அதில் உங்களோட ரைட்ஸ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு சீமான் இந்த மாதிரி பேசிட்டார், வந்து பாஜகவின் தலைவர் அண்ணாமலை என்னிடம் அந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆதாரத்தை சீமானிடம் கேட்பவர்கள் அண்ணாமலை எப்படி ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட போய் நிற்கணும்ல. ஆக இவர்கள் தமிழர் என்ற பெயரால் தமிழகத்தில் தமிழர்கள் விழித்து கொள்ளக்கூடாது. திராவிடம் என்ற பெயரால் தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் செந்தமிழன் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தமிழன் என்று பேசினால் அவர்கள் இங்கே கட்டம் கட்டப்படுகிறார்கள். இது மிக கேவலமான நிலைமை. இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் எப்படி இலங்கையிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டார்களோ அதை போல வெகு விரைவில் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் விரட்டப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. எனவே இங்கே இருக்கிற ஆதி தமிழ் குடிகள், தொல்குடிகள், 18 தமிழ்ச்சாதிகளும் இணைந்து, குடிகளும் இணைந்து தமிழர் மீதான இந்த விரோத போக்கை கண்டிக்கும் செயலாக சீமான் வீட்டை முற்றுகையிடும் நபர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு கருத்துக்கு மறுப்பு கருத்து சொல்லலாம், எல்லா கருத்துக்கும்
ஒரு கருத்து மறுப்பு கருத்து இருக்கும், எதிர்கருத்து இருக்கும். 2 கருத்துக்களும் மோதி ஒரு புதிய கருத்து வரும் என்பதுதான் இயற்கை, இதுதான் அறிவியல். ஆனால் நாங்கள் சொல்கிற கருத்து மட்டும்தான் சரியானது இருக்கும். இப்போ யாரும் பெரியார் அவர்களை ஈவேராவை தேடி போய் ஈவேரா அந்த காலத்தில் அப்படி செய்தார் அப்படின்னு யாரும் இங்கே சொல்லலை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு அலையிறீங்க, இன்றைக்கி நீங்கள் நாகரிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் முகத்தில் பவுட்ரு போடுறீங்கன்னா இதற்கு எல்லாம் ஈவேரா தான் காரணம் என்று சொல்லுவது தான் இங்கே எரிச்சல். பெரியார் சில விஷயங்களை செய்திருக்கலாம், அதை யாரும் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் பெரியார் தான் செஞ்சார், ஈவேரா தான் செஞ்சார் அப்படின்னு கொண்டாந்து எங்கள் மீது திணிக்கிற போது தான் ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக ராமசாமி இதையெல்லாம் செய்யலை, ஈவேரா இதையெல்லாம் செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ராமசாமி நாயக்கர் வந்த பிறகு தான் இங்கே படிக்கவே ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கள் அப்பாவை படிக்க வச்சது யார், எங்கள் தாத்தாவை படிக்க வச்சது யார், ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சது யாருன்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை எழுப்புகிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு இங்கே 1912 கார்ப்பரேஷன் பள்ளிகள் ஒரு 40 பிரைமரி ஸ்கூல் இங்கே தொடங்கப்படுது. 1848 மகாத்மா காந்தி பூலேவோட மனைவி சாவித்ரி பூலே மும்பையில் மகாராஷ்டிராவில் பெண்கள் படிப்பதற்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. 1837 சென்னை கிறித்துவ கல்லூரி வருது. 1840 பிரசிடென்சி காலேஜ் தொடங்கப்படுது. 1842 பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்படுது. 1914 குயின் மேரிஸ், 1915 விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், 1925 லயோலா, 1946 விவேகானந்தா, 1947 ஸ்டெல்லா மேரிஸ். இந்த எந்த காலேஜுக்காவது ஈவேரா ஃபவுண்டர்னு சொல்ல முடியுமா? ஈவேரா சில விஷயங்களை செஞ்சுருப்பான், நாங்கள் மறுக்கலை. யாருமே தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் அதை மறுக்கலை. நாங்கள் மொழியா இனமா அவர் வேற ஆளா, தமிழரா, தெலுங்கரா, கன்னடரா அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் ஒவ்வொன்றுத்திலையும் அவரை கொண்டாந்து திணிக்கிற போது அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் இது. எனவே இதற்கு மறைமுகமாக ஆளுகின்ற திமுக அரசு இவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. நான் என்ன கேட்குறேன், சீமான் ஒரு கருத்தை சொல்லிட்டார். சீமான் நீலாங்கல்ல இருக்கிறார். சீமானின் வீட்டை கடந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடுகளை கடந்து போகணும். சரி, சீமான் தானே பேசினார். அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க? அந்த ஏரியாவை டென்ஷன் ஆக்குறீங்க. அதாவது இந்த அவதூறு வழக்குகளில் உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு வழக்கு இருக்குது, வைகோ அவர்களின் வழக்கு. அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் கேட்கால் வைகோ அவர்கள் பேசிய பிறகு இந்த பேச்சால் ஏதாவது ஒரு சண்டை ஒரு கலவரம் ஏதாவது வந்ததா அப்படின்ற போது போலீஸால் அதற்கு எஃப்ஐஆரை காட்ட முடியல. எனவே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு வைகோ அவர்கள் விடுதலையாகப்பட்டார். இதை உடைப்பதற்காக வேண்டுமென்றே சீமான் பேசியதால் இவர்கள் அங்கே போனார்கள். அந்த கார் உடைக்கப்பட்டது, வன்முறை வந்தது, இவன் அவனை அடித்தான், அவன் இவனை அடித்தான், இத்தனை எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இத்தனை எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சீமான் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு அரசாங்கம் துணை போகுது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எதிர்கருத்தை பேசுகிற வீட்டை முற்றுகையிடணும்னா இன்றைக்கி சீமான் பேசுகிறதுக்கு பல பேர் இன்றைக்கி எதிராக பேசுகிறாங்க. 36 லட்சம் ஓட்டுகளை சீமான் வாங்கியிருக்கார். சரி, அங்கங்கே ஒரு 100 பேர் யார் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டு முன்னாடி போய் நில்லுங்கன்னா இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் இது சரியாக இருக்குமா? அந்த நிலையை உருவாக்க திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள். அரசு இதற்கு துணை போகுது. இல்லை, ஆதாரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே சார். ஆதாரம் இருக்குது சார். ஆதாரம் இல்லைன்னா பரவாயில்ல. சரி, ஆதாரம் சீமானுக்கிட்ட இல்லை சார், ஒருத்தர்கிட்ட ஆதாரம் இருக்குன்றார். போய் அங்கே போய் நில்லுங்களாம் பார்ப்போம் சார். அதாவது சிந்தனையும் அறிவும். ஆமாம் சார். இல்ல ஒரு சார் அதாவது இங்க பாருங்க, நான் சொல்றேன், விளக்க சொல்லிடுறேன். சரிங்க சார், இருங்க. அதாவது அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுமா மாறாதா? ஒரு விஷயத்தை நாம் படிக்கிறோம்னா நாம் என்ன விஷயத்தை உள்வாங்கி கொண்டு இருக்கிறோமோ அது குறித்து ஒரு ஆய்வு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய புத்தகங்களை படிக்க ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவின் அடிப்படையில் எங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்கிறோம். இது என்ன தப்பு? ஏங்க நீங்கள் சரிங்க,
ஆமாம் ஆமாம், அவர் அதை ஒத்துக்கிறார்ல. நான் முட்டாளாக இருந்தேன், நான் மூடனாக இருந்தேன், ஒரு கட்டத்திற்கு பிறகு எனக்கு நான் படித்து தெளிவு வந்தது, நான் பேசுகிறேன்றாரு. இதில் என்ன சிக்கல? சார் இல்லை அத்தைக்கு மீசை முழுகிட்டு சார், அப்புறம் அத்தைன்னு கூப்பிடுறதா மாமான்னு கூப்பிடுறதான்னு பார்ப்போம். இல்லை கரெக்டு. இங்கே பாருங்க சார், நாளை மறுநாள் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஆண்டுகள் கழிச்சு, 2 ஆண்டு கழிச்சு, 3 ஆண்டு கழிச்சு சீமான் தமிழ் தேசியம் மறுத்து பேசினால், சீமானின் அரசியலை உள்வாங்கிய ஒருவன் தமிழ் தேசியத்தை சரியாக பேசுவான். நீங்க ஒரு நிமிஷம் சார், அவர் தான் முட்டாள், நான் முட்டாளா இருந்தேன், மூணாளா இருந்தேன், அவர் ஒத்துக்கிறாருல்ல. இப்போ சார் எங்க அப்பா இருங்க ஒரு நிமிஷம் அந்த சபையில வந்து சீமான் பேசினது 100 விஷயம் பேசினார்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஆதாரம் இல்லைன்னு இந்த உலகமே, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஊடகமே எகிரி குதிச்ச விஷயம் ஒரே ஒரு விஷயம், அந்த அக்கா அம்மான்ற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ அந்த விஷயத்துக்கு வந்து அவர் பேசியிருப்பாரா மாட்டாரான்றதுக்கு இப்போ நான் ஒரு 12 பாயிண்ட் சொல்றேன். உனக்கு காமம் வரி வந்தா யார்கிட்ட வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துக்கு தான், அந்த கருத்தை தவிர இந்த ஊடகத்தினர் யாருமே வந்து மற்றதை பத்தி கேள்வியே கேட்கல. இப்ப அந்த ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்றதுல இருந்து இவர் பேசியிருப்பாரா மாட்டாரான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்ப நான் சொல்றேன், நீ உன் மனைவியுடன் கலவி செய்யக்கூடாது என்பதற்கும் நீ மது அருந்தக்கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன். ஒன்று, மது விலக்கு என்பது ஒரு அதிகார, இந்த மது விலக்கு விட்டு தள்ளுவோம், பெண்களை பற்றி சொல்லுவோம். திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும். பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை. கற்பு களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே. ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன், ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே. எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பதே. ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல. இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே. உலக நோக்கை கெடுப்பது இல்லறம். திருமணம் இயற்கைக்கு முரணானது. இல்வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டு மிராண்டி காலத்திற்கு பொருந்தும், தற்காலத்திற்கு பொருந்தாது. பிள்ளை பெற்றுக்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்றாரு கேட்டுங்க. ஒளி காளைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக்கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும். இதோட அர்த்தம் தெரியுதா அவங்களுக்கு? ஒரு மதுரையில ஒரு காளை இருக்குது, ஆண்டிப்பட்டியில ஒரு மாடு இருக்குது. அந்த 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 காளை தான் ஒரு நல்ல காளை. அந்த காளையை கூப்பிட்டு வருவாங்க. ஆண்டிப்பட்டியில ஒரு 10 மாடு இருக்கும், செனை பிடிக்க வைப்பாங்க. வச்சுட்டு அந்த மாடு போயிடும், அந்த அந்த காளை போயிடும். போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்பன் யாருன்னு தெரியாது, எந்த காளை கூட இருந்தோன்னு அந்த அந்த பெண் காளைக்கும் தெரியாது. இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் வந்து அதை சொல்லியிருப்பாரா மாட்டாரா? நீ யாரு கூட வேணாலும் படுக்கலான்றத. இப்ப இந்த 14 விஷயம் இருக்குது. இப்ப இந்த 14ல இருந்து சொல்லுங்க, இல்ல கடைசியா அந்த காளை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க. அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? பழைய விஷயம், பழைய விஷயத்தை தாங்க. அந்த பழைய விஷயத்த ஒரு விஷயம், பழைய விஷயத்தை இதுவரைக்கும் கேள்வி கேட்கறதுனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு கேள்வி சீமான் மேல அந்த ஒண்ணு தானே, அந்த ஒண்ணுக்கு இந்த சபையில பதில் சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்க, அதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க, அதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க. இப்போ அதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க. இருங்க தோழர். இல்ல முடிஞ்சு போன கதைன்னு சொல்ல முடியாது தம்பி. முடிஞ்சு போன கதைன்னா இந்த பெரியார் பேரு இந்த ஊர்ல இல்லையா?
அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை அதாவது இல்லை இப்போ தமிழருடைய இருங்க ஒரு விஷயம், அது ஒரு விஷயம். இது எந்த அடிப்படையில் இது வருதுன்னாக்கா, தமிழுடைய மெய்யியல் கருத்து வந்து நாத்திகத்தையும் ஆத்திகத்தையும் சரி சமமாக பார்த்து உன் மெய்யியலோடு பயணிங்கிறது தான் தமிழ் சமயத்தோட கூறுகள் அத்தனையுமே. அப்படிதான் வந்து திருவள்ளுவரில் மற்ற எல்லா புலவர்களும் அந்த அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் எழுதப்பட்டது. அதெல்லாம் புரியாதுன்றார் அண்ணன். அப்படியே வந்து கேளுங்க ஒரு விஷயம். அதாவது இப்ப தமிழர்கள் கை வணங்குறாங்களே, எதுக்கு வணங்குறாங்க? இது வந்து அதெல்லாம் மேட்ரு. இதை வந்து ஆத்திக கருத்துகளையும் உங்களுக்கு என்னத்தோட விளக்கம் வேணும்? கேளுங்க. ஒரு நிமிஷம். இது சீமானை குறித்து ஒரு நிமிஷம் வேற கருத்து சொல்லுங்க. ஆனா இங்க ஒரு நிமிஷம். இது சீமானுடைய ஆதரவாளர் கூட்டம் அல்ல. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் குடிமக்களின் கூட்டம். இந்த கூட்டத்தில் தமிழ் கருத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக கிளம்பி வர கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான கூட்டம். இதை குறித்து கேள்வி கேளுங்கள். சீமானுடைய ஆதரவாளர்கள் இல்ல, சீமானுடைய கருத்துக்கு தமிழர்களுடைய கருத்துக்கு எதிர்மறையாக எழுப்பி வருகிற எதிர்கருத்தாளர்களுடைய கண்டனம் தெரிவிக்கும்படியாக எழுப்பப்பட்ட கூட்டம். இது சம்பந்தமான கேள்வி கேளுங்க. சீமானு குறித்தான கேள்விக்கு இங்க பதில் இல்லை. இல்ல சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதை ரெக்கார்ட் பூர்வமாக சீமான் பேசியதால் இவ்வளவு எஃப்ஐஆர் ஆச்சு, இவ்வளவு கலவரமாச்சுன்னு அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு இங்கே ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. அந்த நாடகத்திற்கு அரசு துணை போகிறது. இப்போ நீங்க இல்ல அதுல விக்டிம் சீமான் தானே. இப்போ இந்த குற்றம் நிரூபிக்கப்படும்ல. ஆமாம், சீமான் பேசியதால் இவ்வளோ பிரச்சனை இருந்தது, இவ்வளோ அழுதை இருந்தது, ஒரு கார் உடைக்கப்பட்டிருக்கு, இத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அப்புறம் சீமான் பேச்சு இந்த சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியது என்பது நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இங்கே ஒரு செட்டப் நடக்கிறதுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஏங்க இவ்வளோ மாற்றி கேட்குறீங்க. கர்நாடகாவில் ஒரு தமிழில் போர்டு வைக்க முடியல. இங்கே பெரும்பான்மை தமிழர்கள் இருக்கிற வீட்டை தமிழக தலைவர்னு சொல்கிற தமிழர் தலைவர்னு சொல்கிற சீமான் விட்டு பிற மொழியாளர்கள் வந்து முற்றுகையிடலாம். நீங்கள் இப்போ திமுகவோ இல்லை வேற ஒரு கட்சியோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லுதுன்னா, சரி எனக்கு அந்த கருத்து முரணாக இருக்குன்றதுக்காக நான் போய் வந்து திமுக சார்ந்தவர் வீட்டை முற்றுகையிடுறேன்னா இது சரியாக இருக்குமா? ஒரு பத்திரிகை ஒரு செய்தி போடுதுங்க, அந்த செய்தியின் மீது எனக்கு முரண் இருக்குது, உடனே நான் அந்த பத்திரிகை ஆஃபீஸை முற்று நோக்கி விட்டுருவேன்னா ஒரு நாகரிகம் வேண்டாம்? சரி, அப்படியே முற்றுகைனா கூட நீங்கள் திரும்ப சீமானை தான் சொல்ல வேண்டும். சீமான் அலுவலகம் முற்றுகையிடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க. நீங்கள் எங்கே போலீஸ் வந்து அவங்கள செக்யூர் பண்ணுவாங்க? தேனாம்பட்டை சிக்னல் பக்கத்தில் நின்று அங்கேருந்து போதுங்க, இதோட ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஆஃபீஸ் போய் லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரைட்டு போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போகாதீங்கன்னு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மடக்கிறாங்க. ஆனால் சீமான் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு சீமான் அலுவலக வாயில் வரை அலோவ் பண்ணுது. யார் அலோவ் பண்ணுறா? காவல்துறை அலோவ் பண்ணுது. சீமான் வீடு வரை யார் அலோவ் பண்ணுறா? காவல்துறை அலோவ் பண்ணுது. காவல்துறைனா காவல்துறை சரி போங்க, அவர் போலீஸை வந்து ரொம்ப பேசிட்டாரு, அதெல்லாம் சீமான் வீடு வரைக்கும் போங்கன்னு நீலாங்கரை காவல் சரகம் வந்து உள்ளே அனுப்புதா? அரசு இங்கே எங்கே நிற்கணும், யார் யார் எங்கே நிற்கணும், யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு அலோவ் பண்ணுதோ என்ற சந்தேகம் இயல்பாக வருது. இது வந்து மாற்று கருத்து சொல்கிறவனை எல்லாரையும் போய் முற்றுகை இல்லைன்னா ஒருத்தரும் தமிழகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்காக இந்த போக்கை அரசு நிறுத்தி கொள்ளணும். இது வந்து சரியான போராட்டம் இல்லை. ஜனநாயக ரீதியாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லுகிற நபர் மீது நான் போய் அங்கே போய் நிற்பேன் அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? அதைத்தான் அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த கண்டன கூட்டம் நடத்தப்படுகிறது. அவர்கள் அதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்து அதை முற்றுகையிட்டால் நாங்களும் அனுமதி கோருவோம். நாங்களும் அவருடைய வீட்டில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவதற்கு நாங்களும் அனுமதி கோருவோம். அதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மூலமா தெரிவித்து இதில் வந்துங்க
சார் இதில் நிறைய பேர் வந்து அட்ரஸ் இல்லாதவங்க தான் சார். இப்போ சீமான் வீடு நீலாங்கரில் இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வர வீடுலாம் யாருக்கு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே பத்திரிகையாளர்லாம் இருக்கிறீங்க, பல பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். இவங்களோட வீட்டு அட்ரஸ் எவனுக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதால் இவங்கெல்லாம் ஒத்த ஓட்டு, அரை ஓட்டு, முக்கா ஓட்டு. இவங்க ஒரு அரசு இவங்களாம் பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் இதுலேருந்து தான் நமக்கு வந்து வெளுப்புறுது. நீலாங்கரை வரை நீ போய் தேடி போய் அங்கே போய் நிற்கிறன்னா நீ எந்த சப்போர்ட்டில் நிற்கிற? இதே மாதிரி எல்லாரும் செஞ்சால் என்ன நடக்கும்ன்றது தான் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கொஸ்டின் எழுப்புகிறோம். இல்லை நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதற்கேற்ற மாதிரி அடுத்த கட்டமாக நாங்கள் பேசி இதற்கு ஒரு பதிலே நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அவங்க செய்கிற அளவுக்கு ஒரு அநாகரிகமாக நாங்களும் போகணும்னு இல்லை. அப்படி போயிருந்தால் ஏங்க இவங்களுக்கெல்லாம் யாருங்க இருக்கா? நாடு முழுக்க இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குமா? இது வந்து ஏதோ முற்றுகையிட போகிறவங்களுக்கும் பேசினவருக்குமான பிரச்சனையாக பார்க்காதீங்க. பொதுமக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனை. அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் நீலாங்கர்லேருந்து ஆஃபீஸ் போகிறாருங்க, 9:30 மணிக்கு வீட்டில் விட்டு கிளம்புறாரு. அவரை நிப்பாட்டுவதற்கு இப்போ போலீஸ் டிராஃபிக் நிறுத்துறான். அவரை நிப்பாட்டுவதற்கு உனக்கு யார் ரைஸ் கொடுத்தா இப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் நேற்றுக்கு எப்படி சரியாக இருக்கும்? இது நேற்றுக்கு இது சம்பந்தம் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். இது வந்து இது ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அதே வந்து சகோதரர் தடா ரஹீமும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இது வன்முறையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யுத்தியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஈழத்தில் எப்படி ஒரு வன்முறை உருவாக்கப்பட்டுச்சோ அப்படி வந்து இந்த தமிழ் இளைஞர்களை வந்து திசை திருப்பதற்கான ஒரு யுத்தியாக சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாக எங்களுக்கு படுது. ஏன்னா நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் குடி சங்கத்தின் தலைவர். ஏன்னா நான் வந்து எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளார். ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறான முறைக்கு அரசு உடந்தையாக விடாததுக்கு பெட்டிஷன் கொடுத்து வந்துருக்கிறோம். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இது கண்டிக்கத்தக்கதுன்னு நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நம்ம போட்டது. சார் இவ்வளோ காலம் சொல்றதுக்கு இப்போ வந்து பெரியாரை பற்றி சீமான் வந்து பிரச்சனை பண்றாங்க சார். அதை விட்டுங்க சார். இந்த முற்றுகை பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க கட்சி வாழ்க்கை நிறைய பேர் அவர் ஒன்றா இருந்தாங்க. அவர் பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்றாரு. இந்த மாதிரி நடத்த பெரியார் வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் பல நல்ல விஷயங்களை செஞ்சுதான் போயிருக்காரு பெரியார். இந்த நேரத்தில் பெரியாரை வந்து பிரிவித்து அவர் விமர்சனம் பண்ணுவதற்கான அடிப்படை காரணங்கள் சார். இப்போ பல ஆண்டுகளாக நீதிபதிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இப்போ தானே சொல்கிறீங்க ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஜட்ஜாக இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சைன்னு. ஏன் அதை ஏன் சொல்கிறீங்க? இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறான், செருப்பு போடுறான்னா நாங்கள் தான்றீங்க. அப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு கோட் ஷர்ட்டை யார் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரா? என்னது இது? நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நாங்கள் மறுக்கலை. அதனால் சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கோம். ஆனால் எல்லாமே 1944 திராவிட கழகத்தை ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்கல்ல, அதில் தான் எங்களுக்கு சிக்கல். இல்லை 100 ஆண்டு திராவிட இயக்கம்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் இப்போ தான் இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ 96 வருஷமாக ஆண்டதெல்லாம் யார்? தெலுங்கு மாடல் அரசுன்னு கேட்குற கேள்வி வருதுல்ல. எப்போ நீங்கள் அதை ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பதில் பார்க்குறோம். நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நாங்கள் திருப்பி பதில் பார்க்குறோம். வேறு ஒன்றும் கருத்து. வணக்கம், நான் கர்நாடக மாநிலம் வந்திருக்கேன். சின்ன கருத்து சொல்கிறேன் கேளுங்க. கர்நாடக மாநிலத்தில் கன்னட தேசியம் பேசுகிற கன்னட அமைப்பு தலைவர்களை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் உட்பட ஊடகங்கள் உட்பட எந்த அமைப்பும் பிற மொழியை சேர்ந்து எவனுமே வாய் தர மாட்டாங்க கர்நாடகத்தில். அப்படி கன்னடத்தை பற்றியும் கன்னடத்துக்காக போராட்டத்தை பற்றி எவனா வாய் தரந்தா அங்கே இருக்க காவல்துறை அனுமதியோட இப்போ உடைப்பானுங்க, அடிச்சு உடைக்கிறானுங்க. இது கர்நாடகத்தில் நடக்குது, இன்னைக்கு நடக்குது. ஆனால் கேள்வி கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் போராடுறவங்க விமர்சனம் பண்ணுறது, இழிவுபடுத்தி பேசுறது, சிறையில் அடைக்கிறது. ஏன் சொல்லுங்க? இங்கே ஆடுறது யாருங்க? தமிழ் கிடையாது, பிற மொழி ஆடுறாங்க. இன்னைக்கு சீமான் பேசுகிற நாங்கள் சீமான் ஆதரவாக வரல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் தேசியர்களுக்கும் எதிராக யார் பேசாலும் வந்து நிற்போம். இன்னைக்கு சீமானத்தை யார் பிடிக்கிறாங்க பார்த்தா பிற மொழி ஆடுறாங்க. ஒட்டுமொத்த தொழில்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. பெரியார் அறிவாளர் படிச்சா எத்தனை கேள்வி கேட்டுருக்காருல்ல, பெரியார் ஈவர் அவர் பேசிக்காருன்ட்டு அந்த அத்தனை யாரும் வாய் திறந்துறாங்க. அவர் பெரியார் பேசவே இல்லை அப்படியே வாய் தான் சொல்லுங்களா, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? விலைவாசி ஏறதுக்கு காரணம் கேட்டால் பரசிகள்லாம் ரவிக்காரங்க. இது ஒரு தலைவர் பேசக்கூடிய பதிலாக திராவிட மாடல் அரசு, திராவிட அரசு, திராவிட அரசுன்னு சொல்லிட்டு தமிழர்களை வந்து இது நொறுக்குற அரசாகவும் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிற அரசால தான் நாங்கெல்லாம் இப்போ ஒன்றா கூடியிருக்கோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ திருக்குறளை வந்து இப்போ பேருந்துகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். அது மாதிரி இந்த பெரியார் பொன்மொழிகளை எழுதி வைப்போமா? எழுதி வைக்கிறதுக்கு இந்த அரசு தயாரா? பொன்மொழிகள் தானே எழுதி வைங்க. கேவலமான பேச்செல்லாம் வந்துட்டு ஒருத்தர் பேசி விட்டு
அவர் அந்த தலைவரா எங்க தமிழ் இனத்துக்கு திணிக்கிறது நீங்க யாரு? இறுதியாக ஒன்று சரிப்பா, எல்லாரும் சீமான் அப்படி சொல்லலாமா பெரியார் அப்படி பேசினாரான்னு கேட்குறாங்க. இப்போ ஐயா வீரமணி அவர்கள் சொல்கிறாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றார். யாராவது ஒருத்தர் போய் ஐயா வீரமணி ஐயா எப்படி ஐயா இது சொன்னீங்க, பெரியார் அடிக்கடி ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இதற்கான விளக்கம் என்னன்னு யாராவது கேட்டீங்களா? ஒருத்தர் அவர் சொன்னதை சொன்னார், சொன்னதற்கான இவர் வீரமணி அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த அர்த்தத்தில் தான் சீமான இதை பேசினாரா அப்படின்னு போய் வீரமணி ஐயா கிட்ட கேட்கணும்ல. யாரும் கேட்க மாட்டீங்களே. சார் இந்த மாதிரி தமிழ் குடிகள் ஒரு 18 குடிகள் சேர்ந்து நீங்க பண்றது ஒரு அட்டகாசம், இது சரியில்லை அப்படின்னு சொல்றோம். நீங்க இது இப்ப நீங்க நாளைக்கு நாங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணோம், நீங்க தீர்மானம் பண்ண முடியாது இல்லையா? ஒரு 18 சமூகங்கள் இருக்கு, நாங்க பேசாத முடிவு எடுக்கிறோம். இப்ப நீங்க இப்போ தமிழ்நாட்டில் வெளிப்படையாக சொல்ல போனா யாரும் இங்க வாழாதீங்கன்னு யாருமே சொல்லுங்க, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி தான் தமிழர்கள் கேட்கிறான். அதே உங்களால் ஜீர்ணிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பெங்களூரில் அலுவலகம் திறந்துட முடியுமா? ஆனால் தமிழகத்தில் நான் கன்னடன்றாங்க, நான் தெலுங்குன்றாங்க, தமிழர் அல்லாதவரெல்லாம் இங்கே வந்து வெளிப்படையாக நின்று பேசுகிறாங்கல்ல, கட்சி அலுவலகம் பேர் வைக்கிறாங்கள, தெலுங்குலேயே கட்சி பேர் வைக்கிறாங்கல்ல, இதையெல்லாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? இது எல்லாருக்குமான விஷயம்தான். இது ஏதோ வந்து இங்கே யாரும் பிரிவினை பேசலாம் இல்லை. இதே நிலை நீடித்தால் நம்ம இன்னொரு இடத்துல போய் தஞ்சம் போகிற நிலை தமிழகத்தில் வந்துடும். அதற்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இது போன்ற செயல்களை ஊக்குவிப்பதும் ஒரு காரணமாக இருக்குது. அதால் இதை தடுத்து நிறுத்தணும். இது ஒரு அநாகரிகமான செயல்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாவலர் பெருஞ்சித்தனார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மொழியால் இனத்தால் தெலுங்கர். ஆனால் அவர் தனித்தமிழ் இயக்கம் வந்து இது தமிழுக்காக தொண்டாட்டினார். ஆனால் அவருடைய மகன் பொழிலன் வந்து அவர் வீடு இது மேடவாக்கத்தில் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். இந்த எல்லாம் தேர்தல் வரதுக்கு முடியும், நம்ம தெலுங்கு எல்லாரும் சேர்ந்து திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு பேசுகிறாருங்க. நான் பின்னாடியால் எதுவும் சொல்லி வைக்க சார் இப்படியெல்லாம் இப்படி நடக்குது. இப்போ இதில் அதாவது இப்போ நீங்கள் திராவிடம் என்று பேசப்பட்டது இல்லை. நான் உங்களை பத்திரிகையாளர் பற்றி ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். திராவிடர்கள், தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளி, கன்னடம், துளுவனாங்களே, இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசிய பொழுது நீங்கள் நான் வந்து 18 குடி வந்து ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி சங்கத்தோட தலைவர். நான் எந்தெந்த குடிகள் எப்படி இப்படிங்கிற முழு வரலாறு தெரிஞ்சு நான் ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்ட், ஜெயாட்டியோட முன்னாள் விரிவாக்கத்துறை தலைவர் வந்தேன். இன்டர்நேஷனல் ஜேர்னலிசம் படித்தவன். நான் வந்து இந்த குடிகள் ஆய்வுகள் முடிக்கும் பொழுது இனவியல் ஆய்வுகள் பற்றி எனக்கு தெரியும், தமிழ் குடிகளை பற்றி தெரியும், சமயங்களை பற்றி முழுவதும் ஆய்வு செஞ்சவன். இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல திராவிடங்கிறது இந்திய மலைக்கு தெற்கே உள்ளது, அது குஜராத், மராத்தியம் எல்லாம் சேர்ந்தது தான். இங்கே வந்து இவங்க கற்பிதம் என்ன இருக்குன்னாக்கா தமிழர், தெலுங்கர், மலையாளி, துளுவனாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள் ஆளுமை செலுத்துவது மலையாளிகள் யாரும் இல்லை, கன்னடர்கள் யார். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மந்திரிகள் இருக்கிறது 8 பேர் தெலுங்கர்கள். ஒரு கன்னடர் காட்ட சொல்லும் போகும், ஒரு மலையாளியை காட்ட சொல்லும் போகும், ஒரு துளுவரை காட்ட சொல்லும் போகும். ஏன்னா இது ஒரு லாபி நடக்குது. இது ஒரு உலகளாவிய அரசியலும் இந்திய பிராமணியமும் திராவிடமும் இணைந்து செய்கிற வேலை. இது வெளியில வேணா இவங்க சனாதனம் வந்து சங்கி சீமான்னு அறிக்கை விடலாம். நான் சங்கிங்கிறது யாருனாக்கா விஜயநகர காலத்துலேருந்து சங்கியோட சேர்ந்து வந்தவங்க தான் இங்கே சங்கியா இருக்காங்க. அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் இங்கே கேடைய முட்டாள்களே தமிழர்கள். நான் வந்து சித்தர் சிவன்மார்களோட அறிவு வழியில் வந்தவர்கள். இதற்கான கால சூழ்நிலைகள் உலகளவிய கால கணிதத்தை அறிந்தவர்கள். இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்கா பற்றி எறியுது, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நிலக்கு இங்கேயும் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். அது கருத்தியல் ரீதியாக மாறும்னு சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும். அந்த தர்மத்தையும் அறத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரே இனம் உலகத்தில் தமிழர்கள் மட்டும்தான். அதற்கு 1000 சான்றுகள் இலக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லை, இதை கழுசடை, நீ முட்டாளு, அறிவாளி இல்லை, நீ இப்படி போ அப்படி போன்னு உன்னுடைய அறத்தின் மேல் தாக்குதல் நடத்தின ஒரு டெரரிஸ்ட் பெரியார். நான் சொல்லுவேன் வன்முறையை ஏவி விட்டவர் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எனக்கு கருத்தியல் ரீதியாக தமிழுடைய அறம் அப்படிப்பட்ட அறம். அந்த அறத்தின் மேலே வந்து கல்லறிகிறீங்க. நீங்கள் எதுக்காக வர்றீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்து மதம் பிராமணன் கையில் போயிடுச்சு, தமிழோட சமயம்லாம் சேர்த்து. அதெல்லாம் வந்து திருப்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கருத்தியல் உள்ள நுழைச்சாங்க. திராவிடம், நாத்திகம், இந்த கருத்தியெல்லாம் இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் கையில் எடுக்கும் பொழுது இன்னும் பெரிய விபரீதம் நிகழ்ச்சி நடக்கும். நிதானமாக நடந்து சொல்லுங்க. ரொம்ப நாளாக வந்து இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் தமிழர் தான்றீங்க. சரி, நீங்கள் இந்த சேட்டு கடை மார்வாடி கடை பார்த்துருப்பீங்களே, ஒரு 5-6 தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன நீங்கள் கூப்பிடுவீங்க? தமிழரா சொல்லுங்கள்?
சொல்லு தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க என்னது? உங்க தெருவில் சேட்டு கடை இருக்கும்ல, மார்வாடி கடை இருக்கும்ல, அவர் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த சேட்டு கடை பக்கத்தில் சேட்டு இருப்பார், அந்த கடை பக்கத்து வீடுன்னுவீங்கல்ல. அப்போ அவருக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறோம். இருங்க, சேட்டு தான் சேட்டுனா இருங்க, சேட்டுனா இந்தி தானேங்க, சேட்டுனா இந்தி தானேங்க. இல்லை அவரை இருங்க, இல்லை நான் சொல்றேன் இருங்க, அவரை நம்ம மார்வாடி சேட்டுன்றோம்ல, அப்போ அவரோட அடையாளத்தை நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்றோம்ல. அப்போ இவங்க எப்படி ஒண்ணு மண் ஆயிட்டாங்கன்ற சரி இப்போ சரிங்க சரிங்க சரி கரெக்டுங்க. இருங்க இப்போ இல்ல தம்பி நான் என்ன கேக்குறேன் இல்ல நான் என்ன கேக்குறேன், தெலுங்குல யாருன்னா தமிழ் தெலுங்கு இருக்காங்களா? மார்வாடி வீட்டுல அந்த மொழி தான் பேசுவான். தெலுங்கு தமிழ் மட்டும்தான் சுட்டு போட்டாலும் தமிழ் பேசுவான். எல்லா மொழிக்காரனோட தாய்மொழி தான் பேசிட்டு இருக்கான். தமிழ் தான் மாறல இங்க எவ்வளவு. என்னங்க கொச்சப்படுத்தினாரு? கேப்டன் டிவி வந்து விஜயகாந்த் தமிழ்நாட்டில் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். உங்க கேள்விக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன் நானு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு விவாதம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்களோட நோக்கத்தை சொல்லிடுறோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேங்க. தமிழ்நாட்டில் ஐயா பேசுற கூடீங்களா? தமிழ்நாட்டில் பல மொழி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்றார்கள். மிகவும் அமைதியோடு எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் மிகவும் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் இங்கு வாழ்கின்ற பெரும்பான்மையான தமிழர்களுக்கு எதிரான கருத்தியலை மையமாக கொண்டு அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இங்கு எல்லா மொழி பேசுகிற மக்களும் தமிழகத்தில் மிக சுதந்திரமாக தமிழர்களுடைய நிலத்தில் தமிழர்களால் அரவணைக்கப்பட்டு தமிழ் மக்கள் தமிழ் குடிகளால் அவர்களை வாழ வைக்கப்பட்டு இங்கு மிகவும் அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் அவர்கள் கிளர்ச்சி என்ற பெயரில் பெரியாரை மையமாக வைத்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு விரோதமாக வருவதனால் இங்கு வாழ்கின்ற பல மொழி பேசுகின்றவர்கள், ஹிந்தி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள், சௌராஷ்டிரா பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், மலையாளம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், எல்லா மொழி பேசுகிறவர்களும் இங்கே வாழ்கின்றார்கள். இது அமைதியான தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு வன்முறையை கையில் எடுத்து கருத்துக்கு கருத்து பரிமாறாமல் கருத்துக்கு முற்றுகை என்கிற பெயரில் வன்முறையை கையில் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய இந்த கருத்தியலோட நோக்கம். அதை அனுமதிக்கும் பட்சத்தில் இங்கு வன்முறை கையாளப்படும், அதற்கு எதிராக சட்ட ஒழுங்கு சீர்கெடும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் ஒரு பிரிலிமினரி மீட்டிங் தான் இதை நடத்துகின்றோம். இதை கருத்தில் கொண்டு ஊடக வாயிலாக ஆளுகின்ற அரசுக்கும் இதை கிளர்ச்சியில் ஈடுபடுகின்ற எதிர்த்தரப்பினருக்கும் நாங்கள் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுகின்றோம்.
கொள்கின்றோம். இதை முதல் கட்டமாக இந்த ஊடக வாயிலாக ஊடக நண்பர்கள் மூலமாக இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் அனைத்து மொழி பேசுகின்ற மக்களும் அமைதியுடன் வாழ்வதற்கும் ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதற்கும் இப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்களை காவல்துறையும் தமிழக அரசும் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான பதிலடி கொடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதாவது தமிழ்நாட்டுல தெலுங்கர்களால் தாக்கப்படுறது தமிழர்கள் நாங்க வந்து பாதுகாப்பு கேட்கிறோம். தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கேட்கிறோம். அதாவது நாளைக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவதற்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் ஆளுமை செய்கிற இந்த தமிழகத்தில் தமிழர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இங்கே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், இங்கே ஒரு சச்சரவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடும் சீமான் பேசியதால் இங்கே கலவரம் உண்டது, சீமான் பேசியதால் இங்கே சதி நடந்தது என்று ப்ரூவ் பண்ணுவதற்காக இங்கே திட்டமிட்டு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தை சொல்லியவரின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்பது ஒரு நாகரிகமற்ற செயல். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும். அப்போ எதிர்கருத்து உடையவர்கள் எல்லாம் கருத்து சொன்னவர் வீட்டை முற்றுகையிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் என்பது இருக்காது. எனவே இந்த போராட்டத்திற்கு இங்கே சொல்லப்போனால் தூத்துக்குடி போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் இன்றைக்கு வண்டிகள் கிளம்பி இருக்கின்றன. பலருக்கு பலர் பொருளுதவி செய்து சீமான் வீட்டை நோக்கி போவதற்கு வண்டி வாகனங்களை அமர்த்தி கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும். இங்கே இருக்கிற தமிழர்கள் திரும்ப இதற்கு ரியாக்ஷன் பண்ணால் இங்கே ஒரு அமைதி நிலவாது. எனவே அரசு இத்தகைய முறைகேடான போராட்டங்களை நசுக்க வேண்டும், இதை அனுமதிக்கக்கூடாது. சீமான் வீட்டை முற்றுகையிடுவதால் நீலாங்கரை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே இது அரசின் உதவியோடு தான், இவர்கள் ஆதரவோடு தான் இது நடைபெறுவதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும்.